வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல 3 இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இந்த மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து 3 கேட்டகரிஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து அல்கைல் ஹாலைட்ஸ். இந்த அல்கைல் ஹாலைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, இது அல்கைல் ஹாலைடுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அல்கைல் அயோடைடு வந்து அதனுடைய மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்குது. செகண்ட் கேட்டகரி என்ன பார்க்க போறோம்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், லண்டன் ஃபோர்ஸ், டைபோல் இன்டியூஸ் டைபோல், ஹைட்ரஜன் பாண்ட். இல்லை ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ இந்த இதை பாருங்க, இதுல ஒரு அல்கேன் இருக்கு, ஈத்தர் இருக்குது, அப்புறம் ஆல்கஹால் இருக்குது, அப்புறம் ஆல்டிஹைட் இருக்கு. இதுல ஆல்கஹாலுக்கு தான் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து அதால ஃபார்ம் பண்ண முடியும். அதனால ஃபார்ம் பண்ணும்போது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தேர்ட் நம்ம பார்க்கறது சிமெட்ரி. சிமெட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரான்ச்சிங், இது வந்து ஐசோமெரிக். இங்க வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து ஐசோமெரிக் ஹாலைட்ஸ். இது ஆல்கஹாலாகவும் இருக்கலாம், ஆல்டிஹைடாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி கார்பன் இருக்குது இல்லையா, அது வந்து மோர் பிரான்ச்சிங். இப்போ மோர் பிரான்ச்சிங் ஆகும்போது என்ன நடக்கும்னா இட் டிக்ரீசஸ் த மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். அப்போ இந்த பிரைமரி ஹாலைட் இருக்குது இல்லையா, அந்த பிரைமரி ஹாலைடுக்கு வந்து அவனுடைய மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்போ ஆர்த்தோ பாரா மெட்டா அதை பார்த்தோம்னா அதுல வந்து பாராவுக்கு வந்து ஹையஸ்ட் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கும். அதுக்கான ரீசன் சிமெட்ரி தான். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல நிலையில வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அசிடிட்டி அண்ட் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசிடிட்டி அண்ட் பேசிசிட்டி. இந்த அசிடிட்டியை நினைவுல வச்சுக்கிறதுக்கு ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது காரணம் வந்து எதெல்லாம் நம்ம அசிடிட்டி கீழே பார்க்கணும் அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இந்த பேசிசிட்டி, பேசிக் கேரக்டர். டேட் இஸ் மை ஹீரோ. நம்ம எல்லாருக்குமே டேட் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ இல்லையா. ஸோ இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ மை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு இதுக்கும் ஈல்ட் H+ அயான்ஸ். அப்புறம் இந்த ஹீரோவை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹீரோவை பாருங்க, ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் EWG குரூப், எலக்ட்ரானிக் த்ரோயிங் குரூப் இருந்தாலும் அசிடிக் கேரக்டர் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் ஆர்னா ரெசனன்ஸ், அப்புறம் லோ pH. ஸோ நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். EWG குரூப் இருக்கணும், ரெசனன்ஸ் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஆல்கஹால் குரூப் இருக்கு, CH3 குரூப், NO2 குரூப். இல்லை எது EWG குரூப்? இது NO2 நைட்ரோ குரூப் தான் EWG குரூப். ஸோ EWG குரூப் இருக்கும்போது அசிடிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த மூணுலையும் இந்த நைட்ரோ பென்சீன் தான் மோர் அசிடிக். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, CH3COH, C6H5, CH2COH, C6H5COH. ஸோ இதுல வந்து பென்சோயிக் ஆசிட்டுக்கு மோர் பேசிக். அது காரணம் ரெசனன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அசிடிக் கேரக்டர் வந்து ஜாஸ்தி ஆயிரும். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல ஃப்ளூரின், குளோரின், புரோமின் எல்லாமே இருக்குதா, அயோடின் எல்லாம். ஸோ இதுல ஃப்ளூரின் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அதனால அதனுடைய அசிடிக் கேரக்டர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆக்சுவலா இந்த ட்ரைஃப்ளூரோ ஆசிட் இருக்குது இல்லையா, அதுதான் ஹையஸ்ட் அசிடிக் கேரக்டர் உள்ள ஆசிட்ஸ். இப்போ அடுத்து பேசிக் கேரக்டருக்கு போயிடலாம். இதுல பேசிக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேசியஸ் ஃபேஸ், அக்வஸ் ஸ்டேட். இந்த ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க நினைவு வச்சுக்கிடணும். இப்போ அக்வஸ் ஸ்டேட்ங்கிறதுனா வாட்டர்ல இருக்கிற டிசால்வ் இருக்கிறது. இப்போ கேசியஸ் ஃபேஸ்ல டெர்ஷரிக்கு தான் ஜாஸ்தியான பேசிக் கேரக்டர் இருக்குது இல்லையா. பட் அக்வஸ் ஸ்டேட்ல பாருங்க எதுக்கு ஜாஸ்தியா இருக்குது? பிரைமரிக்கு ஜாஸ்தியா இருக்கு, டெர்ஷரிக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா பிக்கர் சைஸா இருக்கிறது, வாட்டர்ல டிசால்வ் ஆகிறது ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரிதான் அடுத்தது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு C6H5NH2, C2H5NH2, NH3 இருக்கு. இதுக்கு எதுக்கு வந்து லெஸ் பேசிக்னு பாத்தீங்கன்னா C6H5NH2. ஏன்னா இதுக்கு வந்து ரெசனன்ஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லையா, பென்சீன் இருக்கிறதுனால. ஸோ பென்சீன் இருந்து
ரெசிடன்ஸ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அசிடிக் கேரக்டர் ஜாஸ்தி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எதெல்லாம் அசிடிட்டியில் நம்ம பார்க்குறோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இந்த பேசிசிட்டியில் பார்க்குறோம். ஸோ இதுதான். ஸோ இதை நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்குறது வந்து சாலிபிலிட்டி. நம்ம ஏதாவது ஒன்று கரைஞ்சிட்டு நம்ம சாலிபிள் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அது சாலிபிள் ஆயிருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து என்னன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதுக்கு கீழே உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ எதெல்லாம் ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுதோ அது எல்லாமே டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் ஃபீனால பாருங்க, இந்த ஆல்கஹால் எப்படி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, வெரி கிரேட். 3 வாட்டர் மாலிகுலோட ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இருக்கு ஃபார்ம் பண்ணுது. அதனால இது மோர் சாலிபிள். ஆல்டிஹைடை பாருங்க, ஸோ இதுவும் வாட்டர் மாலிகுலோட ஹைட்ரஜன் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதனால இதுவும் சாலிபிள். அடுத்த ஆசிட்ஸை பாருங்க, இதுவுமே என்ன கிடக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆல்கஹால், ஃபீனால், ஆல்டிஹைட், ஆசிட்ஸ் எல்லாம் சாலிபிள். பட் இதில் நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சுக்கணும், இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சாலிபிலிட்டி வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு ரீசன் என்னதுன்னா ஹைட்ரோபோபிக் கேரக்டர் ஆஃப் அல்கைல் குரூப், CH3 குரூப் ஜாஸ்தியாக சாலிபிலிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இந்த 3 டாபிக்கையும் நல்ல நினைவில் வச்சுட்டு எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லாக எழுதி